அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகுகேது பயிற்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தருவார்கள். ராகு பூரட்டாதி சதயம் அவிட்டம் எனும் நட்சத்திரங்களின் வழியாகவும், கேது உத்திரம் பூரம் மகம் எனும் நட்சத்திரங்களின் வழியாகவும் எதிர்மறையாக பயணித்து பலன்களை வழங்க உள்ளார்கள். தனுசு ராசியின் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமரப்போகின்றார். 3ஆம் இடம் என்பது வீரம், வீரியம், தைரிய ஸ்தானம். இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் தனுசு ராசி குழந்தைகளுக்கு இளைய சகோதரன் கிடைத்து விடுவான். இதன் பொருட்டு இக்குழந்தைகளின் தாயார் இடமாற்றம் பெறுவார்கள். 3ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்தவுடன் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு தைரியம் வரும். சுற்றி உள்ளவர்கள் அரண்டு பயந்து போய்விடுவார்கள். இது உடல் தைரியம் அல்லாமல் மன தைரியமாக அமையும். இதனால் இவ்வளவு நாளும் இருந்து வந்த பண பிரச்சனைகளை மிரட்டியே சரி பண்ணிவிடுவார்கள். வார்த்தைகளும் சற்று கரடு முரடாகவே வரும். வீடு மாறுவதாகட்டும், வீடு விற்பதாகட்டும், அவை சார்ந்த தடைகளை நொடியில் தகர்த்து விடுவீர்கள். இந்த ராசி குழந்தைகள் பள்ளியில் ஆசிரியரை ஒரு அப்புவிட்டு வந்து விடுவார்கள். இதுவரை உயர்கல்வி மாணவர்கள் கல்வி பிரிவை மாற்றுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தால் உடனே இப்போது தைரியமாக கேட்டு மாற்றி விடுவார்கள். வங்கி, தபால் ஆபீஸில் பண விஷயமான குளப்படிகளை ஒரு நிமிடத்தில் தீர்த்து விடுவார்கள். உங்கள் சொந்த கருத்துக்களை தெளிவா விளக்குகிறேன் என்று பேசி பேசி எதிரில் உள்ளவர்கள் தலை சுற்றி மயங்கி விழவிட செய்து விடுவார்கள். உங்கள் இருசக்கர வாகனத்தை ஏதேதோ செய்து அதனை விமானம் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து பயன்படுத்துவீர்கள். இதை பார்ப்பவர்கள் இது உங்களுக்கு எப்படிதான் இப்படி யோசனை வருகின்றதோ என அலறி விடுவார்கள். உங்கள் வீட்டை நீங்களும் உங்கள் சகோதரரும் புறா கூண்டு சைஸில் பிரித்துக் கொள்வீர்கள். யார் வந்து கேட்டாலும் போலி கையெழுத்தை அழகாக பொருத்தமாக போட்டு கொடுத்து நல்ல காசும் பார்த்து விடுவீர்கள். வீடு சம்பந்தமான குத்தகை கிடைக்கும். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். உங்களில் சிலர் ஏடிஎம் மிஷினில் பணம் நிரப்பும் வாகனத்தை ஓட்டுவீர்கள். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஆட்டோ, கார்களை ஒப்பந்த முறையில் ஓட்டுவீர்கள். பத்திரிகைகளில் இருப்பவர்கள் கிசு மட்டுமே எழுதுவார்கள். யூடியூப் வகையில் எல்லோரையும் பற்றி மானாவரியாக அசிங்கமாக வம்பு பேசுவார்கள். உங்களிடம் மாட்டிக்கொண்ட கைபேசி கதறி அழும். தொடர்ந்து செய்தி தகவல்கள் வெளியிடுவீர்கள். கூடவே இதற்கு லைக் போடாதவர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ரத்தம் கக்கி சாவீர்கள் எனும் ரேஞ்சில் மிரட்டுவீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் பணியாட்கள் உங்களை விட மோசமாக அமைவார். ஏதாவது ஏடாகுடமாக கேட்டால் உங்களை வச்சு செஞ்சு விடுவார். ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் போது பலன்கள் கொஞ்சம் கசமுசா என்றிருக்கும். காதல் பொத்து கொண்டு வரும். சரி, காதல் வந்தால் காதலித்து விட்டு போகட்டுமே என்று இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு வெறும் காதல் மட்டும் வராது, கூடவே கண்டிப்பாக சில்மிஷம் பண்ணியே ஆக வேண்டும் என்ற நிலையும் வந்துவிடும். உடனே வேலையை ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு காவல்துறைக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிவிடுவார்கள். இன்னும் சிலர் காதலர்களாக வேறிடம் சென்று விடுவார்கள். இதில் திருமணம் என்ற பேச்சே வராது. சில காதலர்கள் நீண்ட தூரம் ஓடும் அளவிற்கு பண வசதி இல்லாமல் சிறு தூர பயணத்தில் நடந்து செல்வார்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம், சிறு
வயது குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்விதம் செய்வதும் நடக்கும். சிறு சிறு வயதினர் மது போதை என்ற வஸ்துக்களை பயன்படுத்தி அதை யூடியூபில் வெளியிட்டு மகிழ்வார்கள். களி முற்றி போய்விட்டது என்பதற்கான செயல்களை உயர் பள்ளி மாணவர்கள் அரங்கேற்றுவார்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் 10 ஜூலை 2026 முதல் 13 நவம்பர் 2026 வரை இந்த காலகட்டத்தில் மந்திரி பதவி கிடைத்தால் உடனே அது கைவிட்டு போய்விடும். பங்கு வர்த்தகம் அதிகம் ஏமாற்றும். இப்பொழுது ஏற்படும் காதல் மிக மட்டமாக இருக்கும். வாழ்வு நிலைக்கு எதிரான காதல் தோன்றும். சக மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத காதல் வரும். நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் காதல் காமம் முடிந்தவுடன் உங்களை நன்கு அடித்து போட்டுவிட்டு அல்லது விரட்டிவிட்டு அல்லது இரத்த காயம் உண்டாக்கிவிட்டு இருக்கும் பணம், சொத்து, நகை, டாக்குமெண்ட், வாகனம் இவைகளை உங்களிடமிருந்து பறித்து கொண்டு விரட்டி விடுவார்கள். இந்த கேது பகவான் தனுசு ராசிக்கு தரும் பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசியின் 9ஆம் வீட்டில் கேது பகவான் அமரப்போகின்றார். 9ஆம் வீடு என்பது ஒரு தர்ம பக்தி வீடு. அதில் ஞான காரகனாகிய கேது அமரப்போகின்றார். ஆக உங்களுக்கு பக்தி முத்தி போய் இறை உணர்வு பொங்கி வழியும். கோவில்களை தேடி தேடி கண்டுபிடித்து வணங்குவீர்கள். அதிலும் மிக பழமையான கோவில்கள், சித்தர்கள் மடம், பரிகார கோவில்கள், ஆன்மீக அதிர்வு உள்ள இடங்கள் என சேவித்துக் கொண்டே இருப்பீர்கள். அரசியலில் இருப்பவர்கள் அதிகமாக கோவில் செல்வார்கள். மானாவாரியாக பரிகார பூஜை செய்வார்கள். தெய்வ திருப்பணிகளுக்கு முதல் ஆளாக சென்று விடுவார்கள். பக்தி பிரவேசத்தில் சின்ன ஊட்டையும் கட் பண்ணி விடுவார்கள் என்றால் பாருங்கள். நீதிமன்றத்தில் வேலை கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சார்ந்து அலைச்சல் இருக்கும். நிறைய உழவார பணியில் ஈடுபடுவீர்கள். அதன் தலைவராகி அனைத்து வேலைகளையும் எடுத்துக்கொள்வீர்கள். உங்கள் மூத்த சகோதரி ஒரு மடத்தில் சேர்ந்து தெய்வ தொண்டு செய்வார். அரசு துறையில் ஆன்மீகம், நீதி, உயர்கல்வி, பல்கலைக்கழகம், ஆராய்ச்சித்துறை, சட்டத்துறை, புத்தகங்கள் சம்பந்தம், சமய சம்பந்தத்துறை, பசு மடம், யானைகள் பராமரிப்பு, கோவில் புனரமைப்பு, பழங்கால கட்டிட சீரமைப்பு, கடல் பாதுகாப்பு, நதிகள் பேணுவது, மலைகள் சீரமைப்பு, குழந்தைகள் நலன், கல்வித்துறை, வயதானவர்கள் பாதுகாப்பு, நீர் ஆதார மேன்மை என இதுபோன்று மனிதர்களுக்கு தேவையான இனங்கள் சார்ந்து கௌரவ பதவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதன் மூலம் நீங்கள் வெகு பிரபலம் அடைவீர்கள். உங்களை பற்றிய செய்தி எங்கும் பரவும். மேன்மையான அளவில் பரவும். கேது இருக்குமிடத்தை குறுக்குவார். இருந்தாலும் அவர் இருப்பது அவருடைய காரகமான ஆன்மீக தர்மஸ்தலத்தில். எனவே கேது உங்களுக்கு நல்ல பலனையே தருவார். மொத்தத்தில் ராகு தனுசு ராசியின் 3ஆம் இடத்தில் இருந்து அதீத தைரியம் தருகிறார். அதிலும் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உலக இயல்புக்கு மாறான செயல்களை செய்ய ஜாதகரை தூண்டுவார். ஆனால் 9இல் அமரும் கேது ஜாதகரை ஆன்மீகத்தை நோக்கி திருப்புகின்றார். இதிலிருந்து தனுசு ராசியரை சமமாக வைத்திருக்கின்றார்கள் என்று தெரிகிறது. அதிகம் கெட்டு குட்டிச்சுவராக்காமலும் அதிகம் சாமியாராக இல்லாமலும் ஒரு மாதிரி காலம் ஓடும். இதில் ஜாதகர்களின் பிறப்பு தசாபுக்திகளே ஜாதகர் சாக்கடையில் விழுவாரா சாமியாகி விடுவாரா என்பதை நிர்ணயிக்கும். ஸ்ரீ ராமானுஜரை வணங்குங்கள். ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.